பிடிக்காது. நான் ரொம்ப சாதாரண ரசிகன். அதனால் ரொம்ப சிரிப்பேன். இந்த படத்தில் பல விஷயங்கள் என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். டயலாக் எக்ஸ்ட்ரானரி, அவர் பாராட்டியே ஆகணும். மணிகண்டன் படம் வந்து நான் வந்து எனக்கு வந்து காலா பார்த்துருக்குறேன், ஜேபிஎம் பார்த்துருக்குறேன், குட் நைட் பார்த்துருக்குறேன். குட் நைட் டைரக்டர் வந்து என் பையன் கூட காலேஜில் படித்தவர், அதை நாங்கள் சொல்லிக்கிறேன். குட் நைட் பார்த்துருக்குறேன். சாரி, நான் லவர் மட்டும் பார்க்கல, நான் எல்லா படமும் பார்த்துருவேன். இந்த 2-3 நாள் மிஸ் பண்ணிட்டேன். சரி, இது எப்படியாவது இன்றைக்கி பார்த்தோன்னே, இன்றைக்கி ஈவினிங் கூட ஒரு படம் ப்ரொஜெக்ஷன் போகிறேன், மிஸ் பண்ணிடுறேன். அது ஏற்கனவே ரிலீஸ் ஆன ஒரு படம் தான். இன்னைக்கு ஸோ மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றக்கேன் நேற்று நம்பிக்கை நானே ஃபோன் பண்ணி இந்த படம் நாளைக்கு நான் வர்றேன், முடிஞ்சேன் எனக்கு பின்னாடி ஒரு சீட் போட்டு வைங்க அப்படின்னு சொன்னேன். அந்த அளவு ரொம்ப எனக்கு என்னமோ இந்த படம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருந்தது. இன்னொன்று, இந்த படம் டைரக்டருக்கும் சரி ப்ரொடியூசருக்கும் சரி, இப்போ ஃபேமிலி படம் எடுத்தால் ஓடாது அப்படின்ற மாதிரியான எல்லா ஒரு நிலவரம் இருக்குது. அது பாக்யராஜ் சாருடைய பேட்டர்னில் எடுத்தால், அந்த ஹியூமராக எடுத்தால் கன்ஃபார்ம் எந்த காலத்துலையும் ஓடும். அது வந்து இந்த ப்ரொடியூசர் தைரியமாக அப்படி ஒரு கதையை கட்டு ஓகே பண்ணி, அதுக்கப்புறம் இந்த டைரக்டர் அதை ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணி எல்லாத்தையும் பிரமாதம் வேலை வாங்கியிருக்காரு. ஒவ்வொரு ஷாட்டில் வந்தவங்க கூட அந்த படுத்துக்கிட்டே ஒருத்தன் இப்போ அந்த இல்லை மெக்கானிக் ஒருத்தன் இந்த டயர் பஞ்சர் ஆகிடுச்சுட்டு போகிற அவங்க கூட பிரமாதமாக பண்ணியிருக்கான். அப்படி எல்லா கேரக்டர்ஸும் ஃபஸ்ட்டு ஷார்ட்லேருந்து டில் த எண்டு வரைக்கும் எல்லாரும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. பாட்டில் மூடி எண்டு கிளாஸ். உண்மையிலே டைரக்டர் ரொம்ப அற்புதமான படம். மியூசிக் டைரக்டர் நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், அந்த சைனீஸ் மியூசிக் ஒன்று போட்டு, அதாவது ஒரு காமெடி படத்துக்கு ரீரெக்கார்டிங் பண்ணுறது ரொம்ப சிரமங்க. மற்ற படம் எமோஷனல்லாம் ஈஸியாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடலாம், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு. கேமராமேன் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், ப்ரொடியூசர், இந்த தைரியமாக இந்த படம் எடுத்த டைரக்டர் ப்ரொடியூசருக்கு ஒரு வேண்டுகோள், எங்கள் யூனிலையும் நிறைய நல்ல திறமைசாலிகள் இருக்காங்க, அவங்களையும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்க முடிஞ்சா. ஸோ இந்த ஹோல் டீம் எல்லோரும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது, அந்த தகவல் நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வியாபார ரீதியிலையும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்குது. இந்த வருஷம் கொஞ்சம் நல்ல சின்ன படங்கள், அது மதகஜா ராஜா நீங்கள் பெரிய படம்னு சொன்னால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன படம் மாதிரி தான். ஏன்னா 12-13 வருஷம் கழிச்சு ஒரு கேப்பில் வந்த படம், அதுவும் நல்ல கமர்ஷியலாக பெரிய ஹிட்டாச்சு. 2வது பெரிய ஹிட்டு குடும்பஸ்தன் தான். இந்த வருஷம் வந்து அந்த ஒரு மாதத்தில் 2வது பெரிய ஹிட்டு குடும்பஸ்தன். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சினிமா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது. லாஸ்ட் இயர் கொஞ்சம் நல்லா இருந்தது, சின்ன சின்ன படங்கள் நிறைய, வாழை, லப்பர் பந்து, லக்கி பாஸ்கர், இப்படி பல படங்கள் சின்ன படங்கள் ஓடிச்சு. இந்த வருஷமும் அது ஒரு ஆரம்பமாக இருக்குது. இது இண்டஸ்ட்ரிக்கு நல்ல சைன். அப்புறம் மணிகண்டனை பற்றி சொல்லி ஆகணும். மணிகண்டன் வந்து அடுத்த பாக்யராஜ் சார் நான் அடித்து சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து அவருக்கு லேடிஸ் ஃபேன்ஸு நிறைய பேர் இருக்காங்க. என்ன எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாருங்க. ஹியூமர் ஆகட்டும், எமோஷன் ஆகட்டும், ரொம்ப ஃபைட் பண்ணிடுறாருன்னு நான் நினச்சேன், ஆனால் அடி வாங்கிட்டு விட்டுறாரு. அந்த மாதிரி பெருசாக ஹீரோயிசம்லாம் காட்டாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இந்த குட் நைட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. அந்த கேரக்டர்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் அவர். அந்த மாதிரி சமீபத்தில் அவருடைய நிறைய யூடியூப்பில் அவருடைய மிமிக்ரிலாம் பார்த்து நான் வேந்துட்டேன். தலை சிறந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு அப்படியே பேசுகிறார். எல்லா மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டும் ஏதோ ஒரு ஃப்ளா இருக்கும், ஆனால் மணிகண்ட எந்த ஃப்ளாவுமே கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காரு. அந்த காஸ்டியூம் டிசைனர் ஹீரோங்கிறதுக்காக ரொம்ப ஸ்பெஷல் காஸ்டியூம்லாம் குடிக்காமல் பாதி படத்தில் அவர் லுங்கியோடு தான் சுற்றிட்டு இருக்காரு. அதுவுமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. நம்ம பார்த்துறாத கோயம்புத்தூரில் வந்து அழகாக ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. கேமராமேனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.